சரி யாரையும் கட்டிக்க எங்களுக்கு என்ன சரி. அம்மா எடுத்து மேல போடி போடவியா ஓ மேல போடணுமா? நீ தாண்டி மேல போட சொன்ன. அடி பாக்குற ஊர் சனமெல்லாம் சிரிக்குது புடவை எடுத்து மேல அங்கேயே போடுவேன் வாய்ப்படி அந்த வாய்ப்படி இல்ல வாய்ப்படி வந்துட்டேன். உடவு கட்டணும்னா அப்படி கிடையாது. ஒரு பெண்ணா பிறந்தால் ஊருக்குள்ள கழிச்சு தெரிவாங்க. காட்டலாம் தெரிய கூடாது. ஆமா சரி என்ன பண்ணும்? முன்னாடி இருக்கிறாரு இந்த சனத்தை மூடு. ஓ முன்னாடி மூடிட்டேன். முன்னாடி இருக்கிற 2 ஜனத்தை மூடிட்டேன். அந்த சனம் கிடையாது. வாடிங்க இங்க பாரு இதுதான் சாக்குன்னு அப்படியே இருக்குது. எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரா பசங்க எடுத்துறாரு வாடி. அடி பைத்தியமா போடவே முன்னாடி போடு. ஓ முன்னாடி போடணுமா? ஆமா நான் போட்டு அடி கீழே குமிச்சு பாருடி எல்லாம் சிரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் குமிச்சு பாருங்க. நீ தானே கீழே குமிஞ்சு பாரு சிரிக்கிறாங்க. நீங்க ஐயோ எப்படியே கட்டிச்செல்லாம் உருட்டி பரட்டி கட்டி தள்ளுறது உருட்டி பெரட்டி எப்படியே கட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி போஸ்ட்மார்டம் பண்ண மாதிரி தள்ளி போயிட்டேன் இல்லடி கொண்டாந்து கட்டுறாங்களாம். கண்ணாடி பாரு எங்க பொறிக்கிட்டு வந்தாங்க சம்பளமே குப்பை போடுறது எதுவும் சொல்ற மூடி எல்லாத்தையும் மறைக்கணும். ஓ மூடி எல்லாத்தையும் மறக்கணும். ஏமா உள்ளார அவிஞ்சி போயிடாது. எதுக்கு இப்படி கப்பு சிப்புன்னு கட்டி வச்சிருந்தீங்கன்னா பெண்ணா பிறந்தால் அப்படித்தான் இருக்கு. அவுத்து முன்னாடி தெரிவாங்க. அப்படியா? சரி சரி இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறேன். இருந்தாலும் பார்த்து மயக்கிறோம் பாருங்க. டிரைவர்ல முழுகிறோம். டிரைவருக்கு பால் கொடுக்கணும். இருந்தாலும் திரளாக நடந்திருக்கும் தெய்வீக திரு ராஜசபை நாட்டுக்கு நாடு மகாநாடு பெயரும் பெருமதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய என்ன நகரம் இது? அதுதாமா கனவாக்காடு. இன்னும் கனவாக்காடு கிராமம் என்று சொன்னார். நம்மை போன்ற நாடக நடிகருக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. ஏற்பட்ட தெய்வீக ராஜசபையிலே மற்றுமையில் அங்கே பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நமது அருமை தாய் உள்ளங்கள் நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்திருக்கும் அனைத்து ரசிகர்கள் கடலலை போல் திரண்டிருக்கிறார்கள். கூட்டம் நல்லா இருக்கு. சொல்ற அங்க பாரு கட்டில் போட்டுட்டு உட்காந்துருக்கு. ஆமா மேல ஏறி வர முடியல. அம்மா கடல் அலை போல் திரண்டு நம் நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்திருக்கும் அனைத்து ரசிகர் பெருமக்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அப்படி இல்லாம இருந்தாலும் இந்த தெய்வீக திரு ராஜசபை சபை இன்னைக்கு எதுக்காக அரங்கேற்றம்? ஓ அத கேக்குறியாமா? ஏமா அது மின்னியா கேட்டீங்கன்னா சொல்றீங்களா? எதுக்கு எதுக்குன்னு கேக்குறியா? அம்மா முத்து மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு அது மட்டும் அல்லாமல் 18ஆம் படி கருப்பு அவருடைய திருவிழாவை முன்னிட்டு இன்று ஒரு இரவு தெருக்கூத்து நாடக நிகழ்ச்சி வைத்துள்ளார்கள். உண்மைதான். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து முத்து மாரியம்மன் திருவிழாவை மட்டும் 18ஆம் படி கருப்பு நாள் திருவிழாவை முன்னிட்டு மண்டல பூத்த நிறைவாகி பேர்பட்ட தெய்வீக ராஜசபையிலே ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்தார்கள். அப்படிப்பட்ட நாடகம் என்ன? அதாமா ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய அதுதான் ஆரவழி கூத்து. நான் யாரு? நீ தான் சூரவல்லி, நான் ஆரவல்லி. ஆரவல்லி அடித்தால் பைத்தியக்காரி அப்படி கிடையாது. அந்த நாடகமே கிடையாது. அது இல்லையா? மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அம்மன் பாஞ்சால குறவஞ்சி. பாஞ்சால குறவஞ்சி. சரி சரிம்மா. ஏற்பட்ட தெய்வீக ராஜசபையிலே நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார்கள். நாடகத்திலே நான் யாரு? என் பெயர் என்ன? அடியான பெருமையை தான் நீ
என்ன ஓடங்க உழுந்துருச்சு கவலை எங்கன்னு கேக்குறாங்க. இப்பதாமா வரும்போது வாடகை கொடுத்துட்டு வந்தேன். எங்க போனீங்க? ஓ இவ்வளவு நேரமா? இப்பதான் என் பூஜை வந்தேன். ஒருத்தி வந்தாலே அவதான் கூத்தியல. அவ சொல்லி விட்டா. சரி. ஒருத்தி வந்திருக்கிறா போய் பாட்டு வாடான்னா. சரி. உன்னை பாக்கலான்னு தான் வந்தேன். பாக்கலாமா? பாத்துக்கிட்டு தான் இருக்கிற. அப்படியா? அட மஞ்ச மஞ்ச சீலக்காரி மாமலச்சி பொன்னக்காரி. அடி மஞ்ச மஞ்ச சீலக்காரி மாமலச்சி பொன்னக்காரி. மாமலத்தை பார்க்க பார்க்க என் மச்சானுக்கு கோமளம் தான் சுத்தரி. எல்லாரும் வைக்கிற இடத்துல தான் நானும் வச்சேன். தொடக்கூடாது. தொட்டா இப்ப என்ன கெட்ட போச்சு? ஏன் என்னாச்சு? ஏன் இப்ப தொட்டதுனால கெட்டு போச்சா? அதெல்லாம் தொடக்கூடாது. ஏன்? பெண்ணா பிறந்தா நானெல்லாம் ஒரு பத்தினியாக இருக்கிறது. இவன் பத்தினியா? அப்படி நான் யாரு? என் பேர் என்ன? என்ன? என் பெயரோ பான்மதி பெருந்துருவாள். பான்மதி பெருந்துருவா. நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்படி பெருந்துருவாளாக இருந்தாலும் எப்படி பிறந்தவன்? எப்படிமா பிறந்த? யாரு?
ஆமா. நான் எப்படி பிறந்தவர்? எப்படி? இதோ பர்கரிசி மகாமனிதர் என்பவர் சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர். சரி. தன்னுடைய வேலைகளுக்காக வேண்டி யாரும் இல்லை என்று சொல்லி யாரும் செய்தார் பணிவிடை செய்வதற்காக. சரி. அப்பேற்பட்ட உத்தரகாமமூர்த்தி யாகத்திலே இந்த பான்மதி பிறந்திருவாள். நான் பெண்ணாக பிறந்தேன். பான்மதி பிறந்திருவாளாக. சரி. நான் மட்டும் பிறந்தேனா? தங்கை சுபத்திரை உடன் பிறந்தாள். உன் தொங்கச்சிக்கு சூத்தில்லை. சுபத்திரை பிறந்தாள். ஓ சுபத்திரை. உண்மைதான். சரிம்மா. அப்படி நாங்க இருவர்களும் பிறந்து அந்த வழியாக வந்த வருத்திலே வளர்ப்பு பிள்ளையாக கொடுத்து நாங்கள் வளர்க்க பெற்றோம். ஓ நீங்களா உழப்பு புள்ள. ஆமா. சரி சரி. எங்களை யார் வளர்த்தி வாழும் செய்தார்கள்? யாருங்க? அதன் பலராம் மண்டலத்தில் இந்த பிறந்த வாழும் அந்த மாய கல்யாணத்தில் சுபத்திரையும் வளர்ந்து வாலிபமான உடனே சரி எங்களுக்கு திருமணமும் நடந்தது. கல்யாணம் ஆகி போச்சா? ஆமா. உங்களுக்கா? யாப்ல உன்னை மேல போட்டவன் யாரு, கீழே போட்டவன் யாரு? அப்படின்னா மேல போட்டது தாலி, கீழே போட்டது மெட்டிப்புல. அது யாருன்னு கேட்கிறேன். என் கணவரியா? யாரு? அப்படிப்பட்டவர் யார் தெரியும்? யாரு? அடியவர் அடி எப்படிமா? இதோ அவன் 56 தேசத்திற்கு ஒரே ஒரு சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய மன்னன் அரவக்குடி பெருத்த துரிய மன்னனே நான் திருமணம் செய்வேன். ஓ துரியோதன மன்னனைத்தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்க. சரிம்மா. ஆமா இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னாச்சு? சரி புருஷன் வந்ததை பார்த்து அம்மா அவுத்தம் வீட்டுக்காரரா? ஆமா. சரி நான் உன்கிட்ட வந்தது மட்டும் உன் புருஷன் சொல்லிவிடாத. ஏன் சொன்னாக்க உனக்கு அடி விழுவும். கூப்பிடுதான் வந்தா அழைக்கி வந்தாய். இல்ல நானு உன்கிட்ட வந்ததை மட்டும் சொல்லிவிடாத. எதுக்கு வந்து சொல்லுவேன்றா? நீ அரண்மனைக்குள்ளார இப்படி விரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தியா? நான் வெளியே இருந்துகிட்டு பார்த்தனா? சரி அதை மட்டும் சொல்லிவிடாதன். வீட்டுக்கார சொன்னா ஒரு எத்தனை அடி விழுந்து தெரியுமா உனக்கு? உங்க வீட்டு கணவர் வரட்டும். எவ்வளவு கொண்டாடிக்கார மக்களை வாட வெளிய